பிரைஸ் லார்ட். 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 6 வசனம். 1 Corinthians chapter 5 and verse 6. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? நம்ம புதுசாக அரைச்சி வச்சிருக்க மாவோட கொஞ்சோண்டு பழைய புளிச்ச மாவை கலந்தா இந்த புது மாவு முழுசுமே புளிச்சதாக மாறி போயிடும். இது எப்படின்னா, நம்ம பாலோட கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஸ்பூன் நீங்கள் தயிரை கலந்தா போதும், அடுத்த நாளே இந்த பாலம் புளிச்சு முழுதுமாக தயிராக மாறிடும். அப்படியா நம்ம கடவுளுக்கு பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழும்போது, அதாவது நான் கடவுளை ஏற்றுக்கொண்டு பழைய பாவ காரியத்திலிருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இனிமே கடவுளுக்கு உண்மையாய் பிரியமான வாழ்க்கையாக வாழுகிறேன் என்று சொல்லி முடிவெடுக்கிற அநேக பேர் தனக்கு ரொம்ப பிரியமான சில துர்க்குணங்களை இன்னும் தன்னோட இருதயத்தில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சில கேரக்டரை தன்னுடைய பாவ காரியங்களை இதெல்லாம் பரவாயில்ல, நான் இவ்வளோ மாறிட்டேனே, இது போதாதான்னு சொல்லி தன்னைத்தானே மேன்மை பாராட்டிட்டு சில காரியங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு விட்டுடுவாங்க. ஆனால் நிச்சயமாக எப்படி இந்த கொஞ்சோண்டு புளிச்ச மாவு இருக்கிற புது மாவு எல்லாத்தையும் கெடுக்குதோ, அதே மாதிரி நம்முடைய பழைய துர்க்குணங்கள் இருக்கிற எல்லா நற்குணங்களையும் அழித்து நம்மை தீமைக்கு நேராய் நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே நம்ம ஏற்ற நேரத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து எப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து அதை முழுவதுமாக நம்ம விட்டு கடவுளிடத்தில் முழுமையாய் தாழ்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக வசனம் சொல்கிற மாதிரி தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அது இல்லாமல் இல்லை நான் இவ்வளோ மாறினதே பெரிய விஷயம்னு சொல்லி நம்மை நாமே மேன்மை பாராட்டி கொண்டு நம்மளே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டோன்னு சொன்னால் நிச்சயமாக தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான்றதை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. எனவே நம்ம ஜாக்கிரதையாய் நம்ம வாழ்க்கையில் இன்னும் இந்த புளிச்ச மாவை போல இருக்கிற பழைய துர்க்குணங்களோ சிந்தனைகளோ இதையெல்லாம் விட்டு கடவுளுக்கு முழுவதுமாய் ஒரு புது சிருஷ்டியாய் ஒரு புது மனிதனாய் அவருக்கு பிரியமான வாழ்க்கையை நம்ம வாழ்வோம்னு சொன்னால் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.